அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கோதுமை மாவில் போலி செய்யலான்னு முடிவெடுத்துருக்குறேன். இதை ஸ்மூத்தாக பஞ்சு போல் போலியை ஜவ்வு மாதிரி ஊற்றாமல் பஞ்சு போல் செய்யலான்னு செய்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து கோதுமை மாவில் செய்கிறேன். இது எண்ணெய் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் நல்லா ஸ்மூத்தாக பூ மாதிரி போலியை செய்ய போகிறேன். இதுக்கு 2-3 கப்பு மாவு எடுத்துருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டேன், தண்ணி விட்டேன், கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன், ஒரு 2-3 ஸ்பூனு. அதில் இப்போ மாவு பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். அதை சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு அதை வச்சுக்கிட்டேன். கடலைப்பருப்பு வேக வச்சு வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் காய வச்சு அது பாகு வர அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் அந்த மண், கட்டி, கல், கறி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அடியில் தங்கிடும். அதுக்காக அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காவும் கடலைப்பருப்பும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த வெல்லத்தையும் அது கூட சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சப்பாத்தி மாவு போல் உருண்டையாக உருட்டி இதை வச்சுருக்கிறேன். இப்போது பூரிக்கட்டையில் எண்ணெயே இல்லாமல் இப்போ பாருங்கள் செய்ய போகிறேன். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு செய்முறையை காட்டுறேன். நானே ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் இதுவும் திரட்டுறதுனால எனக்கு இதை ஒரு கையில் தான் திரட்டி காட்ட முடியுது. அதனால் இப்படி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இது காட்டுறதுக்காக நான் இப்படி செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் நிறையா கோர்த்துக்காமல் ஜீரண சக்தி ஆகாது பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்தா, வயசானவங்களுக்கெல்லாம். அதனால் நான் இப்படியே மாவு போட்டு திரட்டி வைக்கிறேன். பஞ்சு போல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாயந்தர டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா ஜீரண சக்தியாக ஆகும். பெரியவங்க சாப்பிட்லாம், சின்னவங்க குழந்தைங்களும் சாப்பிட்லாம். கடலைப்பருப்பு ஹெல்த்தியான ஃபுட்டு. கோதுமை மாவு உடம்புக்கு நல்லது. மைதா மாவு சேர்த்துக்கல. மைதா மாவு வந்து குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தி ஆகிறது கஷ்டம். பெரியவங்க வயசானவங்கலாம் சாப்பிட்டா அவங்களுக்கும் ஜீரண சக்தி ஆகாது. அதனால் நான் இந்த ஐடியாவை யோசனை பண்ணி செய்கிறேன். அது நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், தவாவில் போட்டு சுட்டு எடுத்த உடனே நல்லா ஸ்மூத்தாக மல்லிகைப்பூ மாதிரி போலி ரெடி.